පිළිබඳ ප්‍රශ්නය ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අර්චනා මහතා. Good morning to you, sir, and thank you so much for granting this opportunity to present this privilege issue. The request is goes like that. Subject request to raise a matter of parliamentary privilege and call for an impartial inquiry regarding statement made by Honorable Sunil Handuneti, Minister of Industry and Entrepreneurship. Dear அதனுடைய தலையங்கம் இன்றைய தினம் சுனில் ஹந்தினித்தி அவர்கள் என்னை பாராளுமன்றத்திலே நீர் ஒரு டாக்டரா கொண்டோஸ்தரா நச்சுனா என்றெல்லாம் சொல்லி கேவலமான வார்த்தைகளால் என்னை விமர்சித்து பேசியிருப்பார். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு வைத்தியரை டாக்டரா கொண்டோஸ்தரா என்று கேட்டு பேசுவது, அது தவிர நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினருடன் விவாதம் செய்வது, அது தவிர ஒரு பொய் டிஃபமேஷன் அவதூறு பரப்புவது போன்ற வார்த்தைகளை பாவிப்பது, முக்கியமாக வடக்கில் இருக்கின்ற உப்பை தெற்கிலிருந்து தெற்கிற்கு கொண்டு வரக்கூடாது என்று நான் சொன்னதாக இவர் அங்கே சொல்லி என்னை ஒரு இனத்துவசியாக சித்தரித்து அங்கே கதைத்திருப்பது தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களிடம் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27/2 கீழ் என்னுடைய முறைப்பாட்டை அளிப்பதாகத்தான் அந்த ஹெடிங் வாசித்திருக்கிறேன். அதன் பிறகு மேலதிகமாக அந்த கடிதத்தை நான் போட்ட கடிதத்தை அவர்கள் வாசிக்க அனுமதிப்பார்கள். அந்த முறைப்பாட்டை வாசித்திருக்கிறேன். அதனுடைய தமிழாக்கத்தையும் தருகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். Honorable Speaker, I am writing to formally request that you raise a matter of parliamentary privileges and initiate an impartial inquiry into a serious incident that occurred during the parliamentary session held on 22nd May of 2025. 2025 ஆண்டு மே மாதம் 22 இந்த பாராளுமன்றத்திலே எனக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக இருக்கின்ற சுனில் ஹந்தினித்தி அவர்கள், தொழில் வேலை வாய்ப்பு அமைச்சராக இருக்கின்றவர், ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டங்களுக்கு எதிரான வகையிலே அவமானங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலே என்னை பேசியிருப்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். Honorable Sunil Handuneti, Member of Parliament and Minister of Industry and Entrepreneurship, made a false, baseless and defamatory allegation against me. He claimed that I had requested that சுனில் ஹந்தினித்தி அவர்கள் 22 2025 ஆண்டு மே மாதம் தன்னுடைய உரையிலே எனக்கு எதிராக ஆதாரங்களற்ற அடிப்படையற்ற ஒரு பிழையான என்னுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இங்கே வைத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்டிலே அவருடைய கூட்டிலேயே பின்வருமாறு கூறப்படுகிறது. Salt produced in the northern province, particularly from the Elephant Pass Saltern, not to be transferred to the Sinhala community. Furthermore, he alleged that I was promoting racism in connection with the salt production issue. அப்போது அவர் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பார், வடக்கிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பானது தென்பகுதிக்கு கொண்டு வரப்படக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை விட வடக்கிலே நான் தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்ணுகிறேன், அதாவது வளர்க்கிறேன் என்ற விதத்திலே இவர் கதைத்திருப்பார். He categorically and unequivocally deny these statements. I have never made such a request or அதனால் நான் இவற்றை பிழையான ஸ்டேட்மெண்ட் என்பதாக நான் கூறிக்கொண்டு இவற்றை நான் மறக்கிறேன். Propagated any form of racial sentiment regarding this matter. These allegations are entirely fabricated and malicious, intended to damage my reputation as a representative of the Tamil minority and to incite communal disharmony. அப்போது அவருக்கு சொல்லுவேன், இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது என்னுடைய தனிப்பட்ட நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதை மட்டுமல்ல, இவர் வடக்கு மக்களுக்கும் தெற்கு மக்களுக்கும் இடையான ஒரு இனவாதத்தையும், அது தவிர வடக்கிலே இருக்கின்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற 2 மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்களுக்கு இடையிலான பிரதேசவாதங்களையும் இவர் நான் அப்பிரதேசவாதங்களை ஏற்படுத்துகிறேன் என்ற ஒரு பொய்யான கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய தவறாகும். Handuneti's action constitute a clear breach of the code of conduct for members of parliament as well as violation of the standing orders of parliament. Moreover, by spreading அதனால் சுனில் ஹந்தினித்தி அமைச்சர் அவர்களுடைய பேச்சானது இந்த பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டங்களை மீறுவது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தின் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற சிறப்புரிமை ஆக்டின் கூறப்படுகின்ற சில செக்ஷன்களையும் இவரை மீறி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். false and defamatory statement under the protection of parliamentary privilege. He has violated the Parliament Privileges Act, misusing the platform of Parliament to tarnish the image of a fellow member.
அதாவது இந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாவித்து தன்னோட இருக்கின்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சக பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருடைய நற்பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்காக இந்த பாராளுமன்ற சிறப்புரைகளை பாவித்திருப்பது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும் என்று சொல்லுகிறேன். I respectfully urge your office to, one, raise this issue as a matter of privileges in the House at earliest opportunity. அதாவது நான் அவரிடம் கேட்கிறேன். ஆகவே நான் உங்களுடைய கனிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முதலாவது இந்த பாராளுமன்றத்திலே பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் இஷ்யூ, அதாவது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான ஒரு என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறு கேட்டிருக்கிறேன். And the second thing, institute an impartial inquiry into the conduct and statement made by Honorable Sunil Anjanethy, a member of Parliament. And third one, take appropriate disciplinary action in accordance with the Parliamentary Privileges Act and the Standing Order. இரண்டாவது சொல்லியிருக்கிறேன், அது தொடர்பாக ஒரு குழு ஒன்றை அமைத்து சுனில் அஞ்சலி அவர்களுடைய கூற்றினை தாங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது, மூன்றாவது சொல்லியிருக்கிறேன், அதே நேரத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய இந்த சிறப்புரிமை மீறல் தொடர்பாக அந்த குழுக்களுக்கு ஆற்றுப்படுத்துமாறும் அதுக்குரிய அவருடைய ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டிருக்கிறேன். To uphold the dignity and integrity of the Parliament. This is not only an issue of personal defamation but also a matter of concerning the credibility of parliamentary proceeding and the trust the public places on our democratic institutions. Such unfounded allegations. அதாவது இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய உயர்ந்த பாராளுமன்ற சபையாகிய இந்த சபைக்குரிய சிறப்பு தன்மையையும் அதே நேரம் அதுக்குரிய மரியாதையையும் இழக்கக்கூடிய வகையிலே பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சருமான சுனில் அஞ்சனேதி அவர்கள் செயற்பட்டிருக்கிறார். அது தவிர தங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு இலங்கையினுடைய உயரிய சபை ஒன்றினுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் இவர் செயற்பட்டிருக்கிறார் என்று தெளிவாக ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறேன். Cannot be allowed to set up precedent in the hallowed chambers of Parliament. I am available to provide further clarification or submit any record document if necessary. Thank you for your attention to this serious matter. I trust in your impartiality and commitment to upholding parliamentary integrity. Thank you, sir. Second thing is, I have made another privilege issue, sir. You said to me that it will be forwarded to the privilege committee. This is regarding the Bimal Ratnayaka, but that has been not forwarded. So please, with this, can you forward that one? பிரதான වැඩ කටයුතු ආරම්භ. அப்போது நான் அவரிடம் கேட்கிறேன், பிமல் ரத்நாயகனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் இஷ்யூ நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதே நேரம் இவருடைய சுனில் அஞ்சனத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இரண்டாவது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் இஷ்யூவை நான் இங்கே முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் தாங்கள் இந்த ரெண்டையுமே அந்த குழுவுக்கு அனுப்பவில்லை. ஆகவே இந்த ரெண்டையும் அனுப்ப முடியுமா என்று கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த வேலையை தொடங்குகிறார் பாராளுமன்ற சபாநாயகர். இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம். வடக்கு கிழக்கு மக்கள் ஜனநாயகத்திலே அரசாங்கத்தை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கமாக யார் பிழை விட்டாலும் தண்டிக்கும், ஜனாதிபதி பிழை விட்டாலும் தண்டிக்கும், ஹர்னி அமரசூரிய அவர்கள் பிழை விட்டாலும் தண்டிக்கும், சுனில் அஞ்சனி பிழை விட்டாலும் தண்டிக்கும், அதே நேரம் பிமல் ரத்நாயக்க பிழை விட்டாலும் தண்டிக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் கேட்கப்படுகின்ற எந்த கேள்விகளையும் யாருமே நியாயமான முறையில் அணுகப் போவதில்லை என்பதுதான் இந்த இலங்கையினுடைய தலைவிதியும் யதார்த்தமுமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவினை உங்களுக்காக தருகின்றேன். இதற்குரிய தமிழாக்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான தமிழாக்கங்கள் நான் தொடர்ந்து தருவது பாராளுமன்றத்திலே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பான முழு விடயங்களையும் தமிழ் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். முடிந்தால் இந்த என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் என்னுடைய அரசியல் கருத்துக்கள் மக்களை அதிக தூரம் சென்றடைவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 50 කෙටුම්පත්